நியூஸ் 7 தமிழில் தமிழக செய்திகளை பிரத்யேகமாக அளிக்கும் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. என் தமிழ்நாடு. கோவையில் செயல்பட்டு வரும் வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சாலையின் கிளையில் இருந்த பணியாளர்களை வேறொரு கிளைக்கு மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி நமது கோவை செய்தியாளர் பிரசாத் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சாலை கிட்டத்தட்ட சில 12 வருடமாக இயங்கி வருகிறது. குறிப்பாக இதனுடைய கிளையானது சூலூர், நரசிம்மநாயக்கமலம், கணபதி போன்ற இடங்களில் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இதில் 2000 பணியாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சூலூரில் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை நரசிம்மநாயக்கபாளையத்திற்கு பணியிட மாற்றம் செய்வதாக அங்குள்ள ஆலை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தங்கள் பல இன்னலுக்கு ஆளாவதாகவும் குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்படும் என்று சொல்லி தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டு வருகிறார்கள். இதுகுறித்து அந்த ஆலை நிர்வாகத்துடைய சங்க தலைவரிடம் கேட்போம். சார் வணக்கம், இந்த போராட்டம் எதற்காக? உங்களுடைய ஆலை நிர்வாகம் என்ன சொல்லுங்க? வணக்கம். கடந்த 9ஆம் தேதி அன்றைக்கு டைமெக்ஸ் அண்ட் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் வைரத்தை பட்டை தீட்டக்கூடிய அந்த தொழிலில் பல 1000 கோடி ரூபாய்களை லாபமாக கடந்த ஆண்டுகளிலே சம்பாதித்த அந்த நிர்வாகம் சூலூர் பிரிவிலே 300க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நோட்டீஸை போட்டுவிட்டு 9ஆம் தேதி முதல் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி முதல் நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் வேலைக்கு வந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தொழிலாளிகள் 300 பேர் ஏற்கனவே ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சூலூர் பிரிவுக்கு வேலைக்கு வருகிறார்கள். இப்பொழுது வேலைக்கு வருகிற போதே குழந்தைகளை கவனிக்க முடியாமல் பல பஸ் பயணங்களை செய்து 8 மணி நேரம் வேலை செய்து திரும்பி போய் வீட்டு வேலையை பார்க்க முடியாத நெருக்கடியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இப்பொழுது இந்த இடமாற்றுதல் என்பது ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பயணம் செய்து மீண்டும் 8 மணி நேரம் வேலை செய்து மீண்டும் 2 மணி நேரம் பயணம் செய்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று சேர்கிற போது ஒரு 12 மணி நேரம் மிக குறைந்த கூலிக்கு உழைப்பை செலுத்திவிட்டு வீட்டு போகிற போது மிகுந்த நெருக்கடிக்கும் சிரமத்திற்கும் ஆட்படுவார்கள். அதனுடைய விளைவாக அவருடைய வேலை வாய்ப்பு என்பது பறிக்கப்படக்கூடிய மறைமுகமான நிலைமையை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் என்று சொன்னால் குறைந்தபட்ச ஊதியம் கூட எங்களுக்கு கிடைக்காமல் எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும். பெண்கள் என்றும் கூட பார்க்காமல் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் எங்களுடைய இளம் கால உழைப்பை இந்த நிர்வாகத்திற்காக நாங்கள் அர்ப்பணிப்பாக செலுத்தியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்களுடைய கோரிக்கை, ஒரே கோரிக்கை விஆர்எஸ் அல்ல. எங்களுடைய கோரிக்கை வேறு எந்த காரணமும் இல்ல. எங்களுக்கு இடமாற்றம் அல்ல. எங்களுக்கு அதே இடத்தில் சூலூர் பிரிவிலேயே எங்களுக்கு அதே இடத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அந்த வேறு ரகங்கள் வேறு ஐட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இயந்திரங்களை கொண்டு வந்து அங்கு நிறுவ முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய சொந்த கட்டடத்தில் அவருடைய தொழிலாளிக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். நிர்வாகம் வேண்டுமென்றே தொழிலாளிகளை பழிவாங்குகிற போக்கை நிறுத்திக் கொண்டு எங்களுக்கு அதே இடத்திலே வேலை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தொழிற்சங்கங்கள் வைத்து தொழிலாளிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பணியிட மாற்றத்தால் நாங்கள் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படும் என்றும் அதே இடத்தில் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது இங்குள்ள தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. மன்னார் வளைகுடா அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். பாம்பனில் இருந்து சுமார் 200 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்களில் கிறிஸ்து லியோன் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற மீனவர்கள் மன்னார் வளைகுடா அருகே சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் கிறிஸ்து லியோன் மற்றும் அவரது படகில் இருந்த மற்ற 8 மீனவர்களை படகுடன் பிடித்துச் சென்றனர். பின்னர் தலைமன்னார் கொண்டு செல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சியில் தனியார் வங்கி மேலாளர் ஜான் அற்புதராஜ் காரினை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி 3 லட்சம் ரூபாயினை பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக மணப்பாறை காவல் நிலைய காவலர் பாபு, ராம்ஜி நகர் காவல் நிலைய ஆய்வாளரின் ஓட்டுநர் ஜெயபிரகாஷ், ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் புஷ்பராஜ் ஆகிய 4 பேரை ராம்ஜி நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் வழிப்பறிக்கு பயன்படுத்திய 4 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
மக்கள் நல கூட்டணி நிரந்தர அமைப்பாக இருக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரூபாய் நோட்டு விவகாரம் பொதுத்துறை வங்கிகளை சீர்குலைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டு எடுத்த நடவடிக்கை என குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் வைகோ பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், இந்த விவகாரத்தில் வைகோவை விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கவில்லை என்று தெரிவித்தார். நிரந்தர அமைப்பு இல்லையே, அது ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையில் போராடுகிற போது அது மக்கள் நல கூட்டு இயக்கம், தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுகிற போது அது மக்கள் நல கூட்டணி. இப்படிப்பட்ட கூட்டமைப்பு அல்லது கூட்டு இயக்கம் என்பது எப்போதுமே நிரந்தரமானதாக இருக்க முடியாது. EVKS இளங்கோவன் தம் மீது வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை பற்றியும் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் பற்றியும் விமர்சித்தால் அதற்கு பதிலளிக்க முடியாது என கூறினார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருநாவுக்கரசர், நாடாளுமன்றத்தை கூட்டாமலேயே இதற்காக மத்திய அரசு அரசாணை வெளியிட முடியும் என்றார். அதில் எந்த கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்க. முடிஞ்ச போன எதுக்கு கான்ட்ரவர்சியை, நான் என்னுடைய கடமை எல்லாரையும் கட்சியில் இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து சென்று கட்சியை பலப்படுத்த நான் நினைக்கிறேன். அதை நோக்கி நான் பாடுபடுகிறேன். என்னுடைய கவனத்தை வேறு திசைகளில் திருப்ப நான் விரும்பவில்லை. எனவே இது குறித்து எந்த விமர்சனமும் அவர் என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதற்கெல்லாம் எந்த பதிலும் இனிமேல் சொல்லப்போவதில்லை. என்னுடைய கட்சியை பலப்படுத்துவதுதான் என்னுடைய பணி இப்போது. ரூபாய் நோட்டு மாற்றம் தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய இளைஞர் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை துறைமுக சாலையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமையகத்திற்கு அருகே மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரிக்க முற்பட்டதோடு தடையை மீறி சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் விசாரிக்க இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை தேறி வருவதால் நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 7வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை சந்தித்து பல்வேறு தரப்பினரும் இன்றும் நலம் விசாரித்தனர். அவர் முழு நலம் பெற்றுவிட்டார், இன்னும் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள். அவர் வீட்டிற்கு வந்து மறுபடியும் அவருடைய எழுத்து, கலை, அரசியல் பணியை தொடர வேண்டும் என்று நாங்கள் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதாக தெரிவித்தார்கள். சந்தோஷமாயிற்று. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு மீண்டும் அவர் இன்னும் 2 தினங்களில் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறினார்கள். அழைத்து வந்த பிறகும் அவருடைய எல்லா பணிகளும் தொடர்ந்து இன்னும் இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய, தொண்டாற்ற இறைவன் எல்லா வகையான நலனும் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது கட்சி என்ற ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே ஒரு மூத்த தலைவருக்கான அது ஒரு மரியாதை நிமித்தமாக உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக வந்த சந்திப்பு இதை நாங்கள் நினைக்கிறோம். அவர் மீண்டும் அரசியல் களத்தில் பணியாற்றணும்னு வேண்டுகிறோம். விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி அரசியல் களத்தில் பணியாற்றணும்னு வேண்டுகிறோம். இனி தொடர்ந்து சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மல்லியன்குப்பம் பகுதியில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களான முள்ளங்கி, முருங்கை உள்ளிட்டவைகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரத்துறை சார்பில் நடமாடும் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு சுமார் 1,95,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையில் இந்த 3 மாவட்டங்களில்
பல்வேறு குழுக்கள், நடமாடும் மருத்துவ குழுக்கள், அதேபோல் குளோரினேஷன் குழு, அதேபோல் நோய் தடுப்பு குழு, உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குழு என பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்கள் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 3 மாவட்டங்களில் இதுவரை 1,94,534 பேர் இந்த மருத்துவ குழுக்கள் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். வர்தா புயலால் தடைப்பட்ட மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை தாம்பரத்தை அடுத்த காந்தி ரோடு, சதானந்தபுரம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளால் சென்னை புறநகரின் பல இடங்களில் இன்னும் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதியை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறி தாம்பரத்தை அடுத்த காந்தி ரோடு பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு உடனடியாக மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்குமாறு தொடர்ந்து இன்றும் பல்வேறு தரப்பினர் அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக சசிகலாவை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் வி.கே. சசிகலாவை சந்தித்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்தினர். அம்மா தான் இது அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. சின்னம்மா தான் இன்றைக்கி இவ்வளவு காலம் இருந்தது, சின்னம்மாவை தான் இப்போ நாங்கள்லாம் நம்பியிருக்கோம், வேறு யாரும் நம்பலை. இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை நேரில் சந்தித்து இந்த கழகத்திற்கு உடனே தலைமை வேண்டுமம்மா, நிச்சயமாக அது சின்னம்மாவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்பதனால் அம்மா விட்டு சென்ற பணிகளை, அம்மாவுடைய லட்சியங்களை, அம்மா மக்களுக்கு செய்ய நினைத்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக சின்னம்மா ஒருவரால் தான் முடியும். ஆகவே இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே இன்னைக்கு சின்னம்மா கிட்ட வற்புறுத்தி இருக்கோம். ஸ்டார் ஸ்பீக்கர்கள், ஸ்டார் பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர் அனைவரும் சேர்ந்து எல்லாம் ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து சின்னம்மாவை சந்தித்து நீங்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும், இந்த நாட்டை, வீட்டையும், இந்த நாட்டையும், இந்த கட்சியும் காப்பாற்ற வேண்டும். நாங்கள் உங்களுடைய அம்மாவுடைய கொள்கைகளை, புரட்சித் தலைவி அம்மாவுடைய கொள்கைகளை நாங்கள் தமிழகம் முழுவதும் இன்னும் பரப்பே இந்த கட்சிக்காக பாடுபட்டு உங்கள் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இடுகின்ற ஒவ்வொரு கட்டளை வெற்றிகரமாக முடித்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். நீங்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பிளாஸ்டிக் குப்பை இல்லாத மாநகராட்சியாக உருவாக்கும் புதிய திட்டம் இன்று முதல் நெல்லை மாநகராட்சியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் குப்பைகளை அறவே ஒழிப்பதற்கு நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் புதிய திட்டம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மக்காத குப்பைகளையும், வாரத்தின் மற்ற நாட்களில் மக்கும் குப்பைகளையும் சேகரிக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட துவங்கியது. புதிய திட்டத்தின்படி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என பிரித்து வழங்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 5வது யூனிட்டில் 71 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 5வது யூனிட்டில் உள்ள கொதிகலனுக்கு செல்லும் குழாய் வெடித்ததில் அங்கு பணியில் இருந்த ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்னர் பழுதான 5வது யூனிட்டை சரி செய்யும் பணிகளை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தனர். பழுது சரியாகி மின் உற்பத்தி துவங்கிய நிலையில் மீண்டும் யூனிட்டில் உள்ள சாம்பல் மின்விசிறி பழுதானது. தற்போது அந்த பழுதும் சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள குழந்தைகள் மையம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள குழந்தைகள் மையத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கின்றனர். இந்த மையத்தின் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு வரும் குடிமகன்கள் குழந்தைகள் மையத்தை மது அருந்தும் கூடமாக பயன்படுத்தி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இரவு நேரத்தில் மையத்திற்குள் வரும் குடிமகன்கள் பாட்டில்கள், தண்ணீர் பாக்கெட்டுகளை அங்கேயே போட்டுவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த காப்பகத்தில் 50 பிள்ளைங்க 60 பிள்ளைங்க முதல் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே டாஸ்மாக் இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுனால 5 மணி மேலே பெரிய பிரச்சனையாக இருக்குது.
இங்கே குழந்தைங்களை கொண்டு வந்து விடவும் முடியல, குழந்தைங்க நல்ல முறையாக படிக்கவும் முடியல. அவங்க குடிச்சுட்டு பெரிய பேஜாராக இருக்குது. பாட்டில் உடச்சிட்றாங்க, மலம் கழிக்கிறாங்க. அதனால் குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே போனாலும் கூட பிள்ளைங்க அந்த தீங்காங்க சுற்றி பயங்கர வேதனைப்படுறாங்க. கஷ்டமாக இருக்குது சார். அதனால் நல்ல முறையாக அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி நல்ல முறையாக பராமரிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சாகித்ய அகாடமி அமைப்பு ஒவ்வொரு மொழியிலும் சிறந்த படைப்பாளர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்நிலையில் 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிறந்த தமிழ் படைப்புக்கான விருது வண்ணதாசனின் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்கு வழங்கப்படுகிறது. வரும் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் வண்ணதாசனுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பரம் நகரில் வசித்து வரும் வண்ணதாசன் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதி வருவது குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது அளிக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இளைய படைப்பாளிகளின் படைப்பு தனக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் வண்ணதாசன் தெரிவித்துள்ளார். ஒரு தேசிய விருதுகள் என்ற அளவிலே அது எல்லா படைப்பாளிகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, முக்கியமானதுமாகத்தானே இருக்கும் இல்லையா? என்னளவிலே என்னுடைய படைப்புகள் சார்ந்து அடைந்திருக்கிற எல்லா விருதுகளையும் விட என்னுடைய மிகச் சமீபத்திய நான் முதிர்ந்த அல்லது என்னுடைய எழுத்துக்கள் முதிர்ச்சி அடைந்த ஒரு பருவத்தில் என்னுடைய ஒரு நல்ல புத்தகத்துக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. சரியான தேர்வுக்கு உள்ளாகி இருக்கிறேன் நான் என்ற அளவில் இந்த சாகித்ய அகாடமி விருது எனக்கு மிக முக்கியமான ஒன்றாகிறது, மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகிறது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 16வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தினர் மொட்டை போட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்க கூட்டம் நடைபெற்றது. அப்போது 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை தமிழக முதல்வராக பொறுப்பேற்று சசிகலா தொடர வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 16வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் நடந்த மௌன ஊர்வலத்தில் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். ராஜாஜி பூங்காவில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் அமைச்சர் கடம்பூர் ராஜு, நாடாளுமன்ற உறுப்பினர் நட்டர்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டியில் காரியம் செய்தும் மொட்டை அடித்தும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 16வது நாள் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி உள்ளிட்ட அதிமுக பெண் தொண்டர்கள் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவால் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற புகைப்படத்தை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டது. கருணாநிதியை பல்வேறு கட்சித் தலைவர்களும் சந்தித்து நலம் விசாரித்து வரும் நிலையில் அவர் குணமடைந்து வருவதாகவும் சிகிச்சை முடிந்து விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு மருந்துகள் மூலம் கருணாநிதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் முழுமையாக குணமடைந்த பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கரூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவாக இந்த கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அதிமுகவையும் தொண்டர்களை காப்பாற்ற சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று
தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் சார்பணியுடைய நிர்வாகிகளும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கரூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். பயிர் கருகியதால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி வரும் 26ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சம்பா பயிர் கருகி வருவதால் மனவேதனை அடைந்து தமிழகம் முழுவதும் இதுவரை 36 விவசாயிகள் மாரடைப்பாலும் தற்கொலை செய்தும் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் துரைமாணிக்கம் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, காவிரி நீர் கிடைக்கல. உடனடியாக எங்களுக்கு இறந்த விவசாயிகளுக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்கணும், எங்கள் ஏக்கருக்கு 25,000 இழப்பீடு வழங்கணும்னு இந்த முற்றுகை போராட்டம் மூலமாக நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.